திரு சுமந்த், தந்தைக்கு மகனுக்குமான மோதல் மேடையிலேயே வெட்ட வெளிச்சமா தெரிந்துச்சு. இன்னைக்கு திரு முகுந்தன் பரசுராமனை மாற்ற முடியாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கார் திரு ராமதாஸ். கடுமையும் காட்டுறாரு அன்புமணி கிட்ட. அப்ப அவரை வச்சுதான் அவர் வேலையும் செய்யணும் திரு அன்புமணி. இதுல திரு அன்புமணியுடைய எதிர்காலம், அவருடைய வளர்ச்சி கட்சியில என்ன, பாமகவுடைய எதிர்காலம் வளர்ச்சி என்னவா இருக்கும்? ரெண்டு விஷயம் கார்த்திகேயன். ஒண்ணு திரு அன்புமணி அவர்கள் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிங் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. இது வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிங் இருக்கிறதா ஒரு கன்க்ளூசிவா நிரூபிக்கல. ஸோ உதாரணத்துக்கு இப்ப 2024 இது எல்லோருக்கும் தெரிந்தது. தவறான முடிவு பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கிறது என்று இது ஒரு பெரிய ஒரு ஜீனியஸா இருக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்குங்கிறது இல்ல. முன்னாடி எல்லோரும் கூறினார்கள் இது ஒரு தவறான முடிவு, அந்த கட்சிக்கு பலன் அளிக்காது என்று எல்லோரும் கூறினார்கள். ஸோ அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது அவரிடம் அவ்வளவு அதிகமாக இல்லை. ரெண்டாவது விஷயம், இதுல திரு அன்புமணி அவர்கள் ஒரு ஸ்டெப் இறங்கி போவதில் சாதிக்கலாம். பை கோயிங் டவுன் ஒன் ஸ்டெப் ஹி கேன் கான்கர். அது பண்ணுவாராங்கிறது ஏன்னா என்னுடைய சர்ப்ரைஸ் என்னன்னா, உடனடியா ஸ்டேஜ்ல சொல்றாரு, ஏன் அலுவலகம் பனையூர்ல இருக்கும், அங்க என்ன பாருங்க. அப்பதான் ஒரு பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கிறது. உடனடியாக இவ்வாறு கூற வேண்டிய இது ஒரு இன்னும் பிரச்சனையை பெருசாக்குவதற்கு தான் அது வழிவகுக்குமே தவிர ஒரு சொல்யூஷன். சரி, இந்த மீட்டிங் கம்முனே இருக்காரு, என்ன தப்பு? அவர் அப்பாவால தான் அவர் இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார்கள் என்றால் அவர் தந்தையால தான் நடந்தது. அது இது என்ன சொந்த உழைப்பால் மட்டும்தான் அவர் வந்திருக்கிறாரா? இல்லையே. சோ இறங்கி போவதில் என்ன தவறு? என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எல்லோரும் கூறியது போல யாராவது மற்றவர்கள் ஏ கே மூர்த்தி போன்றவர்கள், ஜி கே மணி போன்றவர்கள் ஒரு காம்ப்ரமைஸ உருவாக்கிடுவாங்க எப்படியும். பட் அந்த காம்ப்ரமைஸ் ஒரு உள்ளே புகஞ்சிட்டு இருக்கிற ஒரு காம்ப்ரமைஸா இல்ல ஒரு ஜெனுவின் காம்ப்ரமைஸ்? இந்த நியமனத்திலேயே இவ்வளவு உறுதியும் கடுமையும் காட்டக்கூடிய திரு ராமதாஸ், கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகளை எதிர்காலத்துல இதை விட அதிகமான கடுமையும் உறுதியும் தானே காட்ட போறாரு. இல்லைங்க, திரு அன்புமணி அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று, அவர் தந்தைக்கு கிட்டத்தட்ட 84-85 வயது ஆகிறது. சோ இவரை சக்சஸராக அவர் ஏற்கனவே நியமிச்சிட்டார். இப்போ உட்கார்ந்து போய் சண்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதா என்ன லாஜிக் இருக்கு? நீங்க ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்போ இல்ல இருங்க, நான் என்ன கேட்கிறேன், நீங்க இப்போ விட்டு கொடுத்தால் என்ன ஆகும்? சரி, அந்த முகுந்தனோட ஓராண்டோ 2 ஆண்டோ ஒத்துழைத்து உழைத்தால் என்ன ஆகும்? சோ எனக்கு புரியாத இது இத ஒரு ஈகோ கிளாஷ் ஆக திரு அன்புமணி அவர்கள் எடுத்துட்டு போவது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. சரியல்ல. ஓகே. திரு ஆர்கே, ஒரு மூத்த பத்திரிகையாளர் விவாதத்திற்கு அழைக்கிற போது அவர் சொன்ன செய்தி, கார்த்தி, இது ஒரு தேநீர் கோப்பைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு புயல், நாளை காலைக்குள்ள அது சரியாயிடும் அப்படின்னாரு. அதனால நாளை காலை தந்தையும் மகனும் சந்திக்க போகிறார்கள்னா செய்திகள் வருது. அந்த அளவுக்கு இது எளிதாக கையாளப்பட்டுமா திரு ஜி கே மணி போன்ற மூத்தவர்களால? இல்ல இந்த விரிசல் அதிகமாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு? இல்ல, அப்படி முடியற ஒரு விஷயமா இருந்தால் தந்தை தானே அங்கேயே விட்டு கொடுத்துருக்கலாம், மேடையிலே விட்டு கொடுத்துருக்கலாம். அதுல இவ்வளோ கூச்சல் போட வேண்டிய அவசியம்? அவர் பேசின பேச்சுக்கள், அன்புமணி பேசின பேச்சுக்கள், மைக்க தூக்கி எறியறது, இதெல்லாம் ஒரு அநாகரிக செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ன ஆனதாலும் கட்சி தலைவராக இருக்கட்டும், அது ஒரு டிசிப்ளின் தேவைப்படுகிறது. அதை தாண்டி தந்தை 85 வயதான தந்தை, உங்களுக்கு 56 வயசு தான் ஆகுது. அவருக்கு பிறகு நீங்க கட்சியை வழி நடத்த வேண்டிய தலைவராக இருக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற ஒரு தலைவரனுடைய அணுகுமுறை இது. அப்போ அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஆனாலும் சரி, அவர் பேச்சானாலும் சரி, அதன் பிறகு டாக்டர் ஐயா வெளியே போகும்போது அங்க கோஷம் நிக்கிறாங்க, மறிச்சாங்க, அன்புமணி வாழ்கன்னு கத்துறாங்க அங்க. அதன் பிறகு அப்கோர்ஸ் இவரு இப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. அந்த அவர்களுடைய அந்த பிரச்சனையை அவர் அவங்களுடைய ஆப்போசிஷன் தெரிவிக்கிறாங்க, அதன் பிறகு மாறிடுறாங்க, போயிடுறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நடந்த பிறகு நிச்சயமாக இது இப்போ அதுக்கு மேல இருக்கின்ற ஒரு விஷயமாக தான் பார்க்கிறேன். சுருக்கம் விவாதத்தின் அப்போ ஆர்கே ஒரு வார்த்தையை சொன்னாரு, எல்லாரும் பார்த்துக்கணும். அது என்னன்னா கோட்டரி, இங்கிலீஷில் அது என்ன அப்படின்னம்னா ஒரு சின்ன வட்டம், தனக்கு வசதியான ஒரு வட்டத்தை உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கிட்டே பேசி எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறது. ஆனால் நினைக்கணும், அரசியல் அப்படின்றது மக்களையும் இயக்கத்தையும் சார்ந்தது தான்.
இதில் வந்துட்டு திரு ராமதாஸ் அவர்கள் உறுதியாக இருக்கிற காரணத்தினால தான் இப்படியான ஒரு முடிவை வந்துட்டு கட்சி அழிச்சிரும் அப்படின்னு அவர் பார்த்து மாற்ற ஏற்பாடு பண்ணுறார். இந்த அதிகாரத்தில் அவர் தலையிடுறாரு அப்படின்றதுக்கு காரணம் இதுதான், காப்பாற்ற முடியாத கட்சியை. இப்போ செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, இது அண்ணாலேருந்து ஆரம்பிச்சது. முடிவை அவங்க எடுத்துருவாங்க, ஆனால் ஒரு பொதுக்குழுவை கூட்டுவாங்க, ஒரு 1100 பேருக்கு சோறு போட்டு ஒரு பெரிய பந்தல் கட்டி எல்லாம். ஏன் அதை செய்கிறாங்க? ஏன் அவங்கன்னா ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர் அவங்களாம். ஏன் அவங்க அதை செய்கிறாங்க அப்படின்னோம்னா, ஒரு அமைப்பு இருக்குதுன்னா இந்த அமைப்பை வச்சு தான் அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட காட்டுறாங்க, தனி பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதான் ராமதாஸ் பாருங்க எந்த இடத்துல செய்கிறாருன்னு பொதுக்குழுல வச்சு அடிச்சுட்டாரு பாருங்க.